கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஒரு நல்ல விஷயத்த நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சோன்னா அதில் எந்த விதத்துலையும் நம்ம சோர்வடையக்கூடாது. தோல்விகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், ஆனால் நம்மளுடைய முயற்சியை விட்டுறவே கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம நல்ல காரியத்தை செய்யும் போது நம்ம தோல்வி மனப்பான்மையை கொண்டு வந்து விட்டுறக்கூடாதாம். கிராமத்தில் இருந்த குட்டி பையனுக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அவன் தினமும் அதுக்காக பயிற்சி எடுப்பான். பள்ளிக்கூடத்துலேயும் அவனுடைய ஆசிரியர்கள் அவனுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அவனுடைய அப்பா அவனை நல்லா ஊக்குவிப்பார். ஆனால் நண்பர்களும் உறவினர்களும் கேலி பண்ணாங்க. நீ ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. அவனுடைய ஒரே எண்ணம் மாநில அளவில் அவன் ஒரு வீரனாக வரணும்னு. அவன் ஒரு வருஷம் போய் போட்டிகளில் சேர்ந்தான், தோத்துட்டான். ஆனாலும் அடுத்த வருஷம் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தான். அதனால தினமும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் பயிற்சி எடுக்கும் போதெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் கேட்டான்ல, அது எல்லாமே அவனுடைய நினைவுக்கு வரும். ஒரு நாள் அவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சேரான பகுதியில் வழுக்கி விழுந்துட்டான். அப்போ அவன் நினச்சான், இதுக்கு மேலே நம்ம ஓட்டப்பந்தயத்துக்கு பயிற்சி எடுக்கவே கூடாது, இதை கைவிட்டுட்டு வேறு எதையாவது பண்ணணும் அப்படின்னு இவன் கவலையோட அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தான் அந்த விழுந்த இடத்துலையே. அப்போ ஒரு வயசானவர் வந்து, ஏன்பா இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டாரு. அவன் நடந்ததை எல்லாத்தையுமே அந்த பெரியவர்கிட்ட சொன்னான். அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அங்கே இருந்த மூங்கில் தோட்டத்தை காமிச்சாரு. அந்த பையன்கிட்ட கேட்டாரு, மூங்கில் தோட்டத்தை நீ பார்க்குறல, ஒரு மூங்கில் கண்ணு வளர்ந்து பெரிய மூங்கில் மரமாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு உனக்கு தெரியுமான்னு. அந்த பையன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர் சொன்னார், முளைச்சி வர மூங்கில் 5 வருஷத்துக்கு சின்ன செடியாக தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வேரை ரொம்ப ஆழமாக பூமியில் பதிச்சிரும். அதுக்கப்புறம்தான் அது பெரிய மூங்கில் மரமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு மூங்கில் மரமே 5 வருஷம் தன்னுடைய வேரை பூமியில் பதிக்குதுன்னா நம்ம வெற்றி பெறுறதுக்கு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியும் பயிற்சியும் தான் நம்ம பூமியில் எடுக்கிற வேர் மாதிரி. அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். மூங்கில் தான் புல் குடும்பத்திலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரு புல். அந்த பையன் கொஞ்சம் யோசிச்சான். அப்புறம் பெரியவர்கிட்ட சொன்னான், இன்னையிலேருந்து மறுபடியும் நான் பயிற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு. நல்ல பயிற்சி எடுத்தான். அடுத்த வருஷம் மாநில அளவிலான போட்டியில் அவன் தான் வெற்றி பெற்றான். அந்த கோப்பையை அவன் எடுத்துட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். எந்த கட்டத்துலையும் நம்ம முயற்சியை விட்டுறவே கூடாது. நாட்கள் பல ஆகலாம், ஆனால் வெற்றி நிச்சயம். அடுத்த கதையில் சந்திப்போம்.